வணக்கம் சுமதி சமையல். இது காவேரி ஆற்றுல வாங்கின மீனுப்பா, ஜிலேபி மீன் இது பேர். நாங்கள் காவேரி ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கோம், அதனால் எங்களுக்கு இது நிறைய கிடைக்கும். இதை வாங்கி இப்போ வறுக்கலான் இருக்கேன். இதை எப்படி வறுக்கலான்ட்டு பார்ப்போம். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்குவோம். எல்லா மீனும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுப்பா. இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா. மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவும் கடல மாவும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சோம்பு பொடி போட்டுக்கலாம். ஜீரகப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா. உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். பார்த்துட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம்ப்பா. இதெல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். எலுமிச்சம்பழம் ஒரு 2 சொட்டு புழிஞ்சிக்கலாம்ப்பா. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம்னா கொஞ்சம் கூட மசாலா பிரியவே பிரியாப்பா, அதனால தான் இதை ஊற்றுறது. நல்லா பேசிட்டுக்குவோம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேணாம், இந்த அளவு இருந்தால் போதும். ஆல்ரெடி தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றியிருக்கேன்ப்பா, சூடாகட்டும்ன்ட்டு மீனை வறுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் எடுத்து போட்டுக்கலாம், வேகட்டும். மசாலாலாம் ஒன்று கூட உதிரவே இல்லை பாருப்பா, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் நீங்களும். மீன் நல்லா வெந்துருச்சு, எடுத்துருவோம். ரொம்ப பெரிய மீனாக இருக்குல்ல, அதனால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுமதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.